முன்னாடி 2 டைம் ஜெல்லி பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட ஒழுங்காக வந்தது கிடையாது. அதனால் 3வது டைம் பண்ணணும்னு நினைக்க கூட கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் யூடியூப்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஜெல்லி வச்சு நிறைய ரெசிபி போடுறாங்க. அது டெம்ட் ஆக்கி விட்டுருது. அப்புறம் டெம்ட் ஆக்கி விடும்போது எப்படி சைலண்ட்டாக இருக்க முடியும்? ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். கடைசியாக இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இதில் கூட நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது போல். லாஸ்ட் டைம் மேபி நான் அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் பண்ணதுனால ஒழுங்காக வரல போல். இந்த டைம் வந்து கரெக்டாக தான், ரொம்ப கரெக்டானு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு நான் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் பண்ணேன். ஆனால் நல்லா வந்திருந்தது. 2-3 மட்டும் உடஞ்சி வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா இது மட்டும் தான் நான் லெமன் பிழிஞ்சு பண்ணேன். மற்றதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர் எசன்ஸ் அது மட்டும் தான் வச்சு பண்ணியிருந்தேன். இது மட்டும் தான் நான் லெமன் வச்சு பண்ணியிருந்தேன்னா இது மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் பண்ணது வந்து ரோஸ் எசன்ஸ் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் இப்படி தான் பண்ணியிருந்தேன். இந்த லெமன் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டில் இருந்ததா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கலர் கலராக ஜெல்லி ரெடி பண்ணி சர்பத் போட்டு குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சு.